நீங்க சமாளிச்சுக்கலாம். ஒவ்வொரு நேரமும் ஒது செய்யும் போது நான் நெயில் பாலிஷ் நெயில் ரிமூவர்லாம் வைக்கிறாங்களே, அந்த தண்ணியை போட்டு சுரண்டி எடுத்துக்கிட்டு நான் ஒது செஞ்சுக்குவேன் அப்படின்னு நீங்க நினைச்சால் உங்களுக்கு அனுமதி இருக்குது. மார்க்கத்தில் தடை இல்லை. அது உங்களுடைய வீடுகளுக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஆயிஷா. இஸ்லாத்தில் பில்லி சூனியம் உண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதா? அதாவது சகோதரியுடைய கேள்வி என்னன்னா, பில்லி சூனியம்னு சொல்றாங்க, சூனியம் வச்சா செய்வன வச்சான்னு, அது மார்க்கத்தில் இருக்கா? ரசூலுல்லாஹ்வுக்கு வைத்ததாக சொல்லப்படுகிறது, அது சரியான தகவலா அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூனியம் செய்வன பில்லி ஏவலு இதுக்கு எதுக்குமே அனுமதி கிடையாது. இந்த எந்த வாசலையும் இஸ்லாம் திறந்து வைக்கல. பில்லி சூனியம்னா என்ன? ஒருத்தருடைய வியாபாரத்தை அல்லது ஒருத்தருடைய உடல் நலத்தை இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு மனிதர் அவர் மீது எந்த தாக்குதல் நடத்தாம அவர் பயன்படுத்திய பொருட்களை வச்சு அதுல ஏதோ ஒரு மந்திரம் செஞ்சு என்னுடைய உடம்பை பலகீனமாக்குறது, என்னுடைய வியாபாரத்தை நஷ்டமாக்குறது, என்னுடைய வியாபாரத்தை நடத்த முடியாத அளவுக்கு என் வாழ்க்கையை முடக்கிறது. இதுதான் சூனியம் செய்வன பில்லி ஏவலு என்ற பெயரில் நம்ம சமுதாயத்தில் நம்பப்படுகிறது. இதுக்கு மார்க்கத்தில் அல்லாஹ் எந்த வாசலையும் திறந்து வைக்கல. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆற்றலை யாருக்கும் கொடுக்கல. என் காலை உடைக்கணும்னா கம்பை எடுத்து என் காலை அடிச்சு என் காலை உடைக்கலாம், அருவாளை வச்சு என் காலை வெட்டி என் காலை உடைக்கலாம். அதை விட்டுக்கிட்டு எங்கோ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு மெழுகுல ஒரு பொம்மையை செஞ்சுக்கிட்டு அந்த பொம்மையுடைய காலை வெட்டுறதுனால என் காலை வெட்டிட முடியாது. அப்படி ஒரு ஆற்றல் உலகத்தில் இந்த மனுஷனும் கொடுக்கல. ஆனா இந்த ஏவல் பில்லி சூனிய பார்ட்டி பூரா அப்படித்தான் சொல்லு. அப்படி பண்ணி விடுவோம், இப்படி பண்ணி விடுவோம், சேவனை வச்சு ஆளை தூக்கி விடுவோம், எல்லாத்தையும் பயங்கரமான ஒரு வேதனை ஏற்படுத்தி விடலாம் என்று சொல்கிறார்கள். அப்படி யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இதை நான் சும்மா தியரியா சொல்ல, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இதுக்கு நிறைய சான்று இருக்கு. அது ஒரு முறை இருந்தா கூட சாதாரணமா இருந்தோம். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தி, பில்லி சூனியம் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்கல்ல, விவரம் தெரியாம சொல்றானோப்பா அதெல்லாம் இருக்குது, அதை எடுத்துட்டு வா, அவர் செஞ்சிருவாரு, அவர் எடுத்துருவாரு அப்படிம்பாங்க. சரி, நம்ம ஒரு பேச்சுக்கு நம்புறோம். எப்ப நம்புறோம்? செய்வன செய்வார்ல அவரு, முதல்ல எனக்கு செஞ்சு காட்ட சொல். அவருக்கு என்ன வேணும் கேளு, நாங்க தரோம். என் முடி வேணுமா, மொத்த தலையும் மொட்டை அடிச்சு முடிய மொத்த குத்தகைக்கு உன் கையில தந்துடுறேன். என் காலம் முடக்கு. என் பனியன் வேணுமா, என் சட்டை வேணுமா, என் பேண்ட் வேணுமா, என் காலடி மண்ணு வேணுமா, அதாங்கப்பா. எல்லாம் சும்மா சுத்த பிராடி மக்களை ஏமாத்திருக்கு. எனக்கு ரொம்ப கேட்கிறார், அதற்கு என்னமோ பண்ண போறாங்க நினைச்சுமா, ஒரு காரியம் பண்ண மாட்டான். இன்னும் சொல்ல போனா இந்த ஃபீல்டுல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உண்டு மக்களை ஏமாத்துறதுல. மதரசால ஓதுற காலத்துல நான் ஓதிக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு பெரிய சின்ன வசப்படுத்தி வச்சிருந்த பேர்ல ஒரு ஏமாத்துக்கார அதிர்த்த ஒரு வருஷம் உட்கார்ந்து வேலை பார்த்து எப்படி எப்படியெல்லாம் டெக்னிக்கலா ஆளக ஊத்தணுங்கிற அத்தனை ஏவல் விளக்கல் வேலைகளையும் தெரிஞ்சு வந்தவனார். எல்லாம் சுத்த பிராடு, யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இன்னொன்னு சொல்லுங்க, வருஷம் இத்தனை வருஷம் 25 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டுல இந்த பில்லி சூனிய ஏவல்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஆட்களுடைய கடைகளுக்கு முன்னாடி கூட்டத்தை போட்டு எனக்கு செஞ்சு காட்டான்னு சொல்லியிருக்கோம். உண்மையில ரோசம் உள்ள ஆளா இருந்தா, உண்மையில அதை செய்யறதுக்கு சக்தி இருந்தா நமக்கு செஞ்சிருக்கணுமா இல்லையா? இதுவரைக்கும் எவனுங்க செய்வன செய்யறதுக்கு தகுதி இருந்தா செஞ்சிருக்கணுமா இல்லையா? யாரும் இதுவரைக்கும் செய்யல. போய் கேட்டா என்ன சொல்ல தெரியுங்களா? எந்த சூனியக்காரன் போய் கேளுங்க, சூனியம் வைக்கிறவன் போய் சூனியம் வைக்கிறேன்னு சொல்ல ஆள்கிட்ட போய் கேட்டாலும் என்ன சொல்லுவாருன்னா, நாங்க வைக்க மாட்டோம், எடுக்கத்தான் செய்வோம். எவனை கேட்டாலும் எடுக்கத்தான். அப்ப வைக்கிறவன் எவன்டா? உலகத்துல மந்திரவாதின்னு போடு போட்டுருக்கு, எவ்வளவு போய் அது பாவம்பா. ஒருத்த வாழ்க்கையை நாசமாக்குறது தப்பு இல்லையா? அதனால நாங்க வைக்க மாட்டோம், உனக்கு எவனோ வச்சிருக்கான் அதை எடுத்து விட்டுறோம். வச்சவன் எவன் சொல்லு? தூத்துக்குடிக்காரன் கேட்டாலும் வைக்கலங்கிறான், தென்காசிக்காரன் கேட்டாலும் வைக்கலங்கிறான், மதுரைக்காரன் கேட்டா வைக்கலங்கிறான், கோயம்புத்தூர்காரன் கேட்டா நீ இங்கதான் இருக்கிறீங்க உங்களை விட்டு அதுல வேற எதுவும் வச்சான். ஒரு வயிறும் வைக்கல, ஒரு வயிறும் எடுக்கல, சும்மா ஏமாத்து வேலை. மக்கள் தங்களுடைய அறியாமையில வியாபாரத்துல ஏதோ திடீர் நஷ்டம் வந்து அல்லாவுடைய நாட்டம். அல்லாஹ் எபிசுத்து ரிசுகலிமை யஷாவு யக்திர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கிறான், தான் நாடிட்டா சுருக்கிக்கிறான். அவன் வியாபாரத்தை கொடுக்கணும்னு நினைச்சா கொடுப்பான், குறைக்கணும்னு நினைச்சா குறைப்பான். குறைஞ்ச உடனே என்ன ஆச்சு தெரியலையே, ஏத்தாப்புல ஒருத்தன் கடையை கொண்டு போட்டான், அவன் தான் எனக்கு என்னமோ பண்ணிருப்பான் போல இருக்கு. அதே நினைப்புல அதிர்த்து போய் உட்கார வேண்டியது. அவன் அப்படியே கறப்பான். உன் பக்கத்துல கடை போட்டிருக்காங்களா, உனக்கு யாராவது விரோதி இருக்காங்களா, ஆமா அவர் அன்னைக்கு இப்படி பேசினாரு, அதே வச்சுக்கிட்டு ஆமா உன் ஏத்த கடைக்காரன் உனக்கு சூனியம் வச்சுக்கிட்டான், அதுதான் மேட்டுருமா.
நேத்து வரைக்கும் அண்ணன் தம்பி மாதிரி பழகினவன் இன்னைக்கு பகையாளியா அடிச்சுக்கிட்டு என் கடையை நாசமாக்க வந்து விட்டான். எத்தனை குடும்பத்தை நாசமாக்கிருக்கானு தெரியுமா இந்த பில்லி சூனியக்காரன். உன் மச்சான வச்சுக்கிட்டான், உன் மாமங்காரன் வச்சுக்கிட்டான், உன் பங்காளி வச்சுக்கிட்டான் சொல்லி பல குடும்பத்தை பிரிச்சு நடுத்தருவில் கொண்டு நிப்பாட்டினதுல பெரும் பங்கு இந்த சூனியக்காரர்கள் என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது. ஆகையால பில்லி சூனியம் என்ற பெயர்ல யாரும் எதுவும் செய்ய முடியாது. யாருக்கு இந்த ஆற்றலை அல்லா தரல. அது முழுக்க முழுக்க பித்தநாட்டு வேலை. ஒருவேளை நம்ம இப்படி சொல்லிட்டு போன பிறகு உங்க ஊர்ல யாராவது ஒருத்தர் இருந்து விவரம் தெரியாம சொல்றான்னு சொன்னா உடனே தகவல் கொடுங்க. நேரம் அவர் கேட்கிற மொத்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வச்சு எனக்கு வைடான்னு சொல்லி தர்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதா ஒரு செய்தி வருது, உண்மையா பொய்யானா அதுவும் ஒரு தவறான தகவல். ஹதீஸ் புத்தகங்களை பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு வைக்கப்பட்டதா ஒரு செய்தி வருது. அந்த செய்தி ஏற்க தகுந்த செய்தி இல்லை. ஏன்னு கேட்டா அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொல்லும் போது என்ன சொல்லி குறை சொன்னாங்க தெரியுமா? நபிகள் நாயகத்துடைய இந்த வேதத்தை புறக்கணிக்கும் போது அவருக்கு எவனோ சூனியம் வச்சுக்கிட்டான் அப்படிதான் அவங்க சொன்னாங்க. அது அல்லாஹ் மறுத்தான். ஒமா அன்த பிஸ்ஸாஹிர், நீர் சூனியம் வைக்கப்பட்டவர் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல மறுக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டதா நம்பினா அல்லாஹ்வுடைய வசனத்தையே நம்புறோமா? அந்த காபிர்கள் சொன்ன கூற்று உண்மைன்னு அர்த்தம் ஆயிருமா இல்லையா? காபிர் குர்ஆன் மறுக்கிறது சொன்னது எவனோ சூனியம் வச்சுக்கிட்டான்னா, உண்மையில சூனியம் வச்சிருந்தா அவன் சொன்னது ரைட்டு, ரசூலுல்லாஹ் பேசுறது சூனியத்தினாலதான் அப்படி பேசிவிட்டாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு விடும். குர்ஆனே ஒரு கேள்விக்குறியா ஆயிரும். அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற தகவலும் ஒரு தவறான தகவல் என்பதை புரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது ரஃபீங்க. இணை கற்பிப்புங்கிறது மிகப்பெரிய பாவம்னு இருக்கு அல்லாஹ். அப்படி இணை கற்பிக்கிற பல அஜரத்துமார்கள் பள்ளி தான் இங்க இருக்குது இல்லைங்களா? அங்க போய் நின்று நாங்க தொழுகலாமா? அப்படி அந்த தொழுக கூடாதுன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? ஹதீஸ் குர்ஆன் முறைப்படி அப்படி தொழுதா அது அல்லாஹ்வால ஏற்கப்படுமா, ஏற்கப்படாதா? இன்னொன்னு, அதிகமான ஜனாசா தொழுகைகள் அவர்களால் தான் தொழுக வைக்கப்படுது. அது அது ஒரு இணை கற்பிப்பு இல்லாதவர் மதுத்தானாலும் சரி அவங்க தான் தொழுக வைக்கிறாங்க. அவங்க பின்னாடி நின்று தொழுக முடியாது. அப்ப நாங்க அவங்களுக்காக எப்படி துவா செய்ய முடியும் என்னங்கிறத கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. சகோதரர் ஒரு நல்ல கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா, அதாவது இணை கற்பிக்கக்கூடியவர்கள் பல்வேறு பள்ளிவாசல்களில் இன்றைக்கு இமாம்களாக பணிபுரிகிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து நாம் தொழுகை நடத்துவது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? அது தடை என்றால் அதற்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அது மாதிரி ஆட்களை பின்தொடர்ந்து நாம தொழக்கூடாது என்று குர்ஆன்ல நேரடியாக இணை கற்பிக்கிற இமாம தொழாதே என்று ஏதாவது இருக்குதான்னா நேரடியாக திருக்குர்ஆன்ல எந்த வசனமும் இல்லை. இணை கற்பிக்கக்கூடிய இமாம்களை பின்தொடராதேன்னு குர்ஆன்ல எந்த வசனமும் இல்லை. ஹதீஸ்ல இருக்குதா அப்படின்னா ஹதீஸ்லயும் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி சொல்லி இருந்தா அந்த மக்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா நபிகள் நாயகம் காலத்துல இணை வைக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டாங்க. முனாஃபிக் வேணா இருந்திருக்கலாம், நயவஞ்சகர்கள் இருப்பார்கள். ஒன்னு காஃபிரு அல்லது முனாஃபிக்கு அல்லது முஸ்லீம். ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல தொலை வைப்பாரு. அப்படி அந்த முஸ்லீம் இணை கற்பிக்கக்கூடிய முஸ்லீமாக ரசூலுல்லாஹ் காலத்துல யாரும் இல்ல. அது சொல்லியிருந்தா அந்த மக்களுக்கு நேரடியாக சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்காது. அதனால அல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, சில செய்திகள் அந்த காலத்து மக்களுக்கு புரியாது என்றாலும் ஒரு நல்ல நுண்ணறிவோடு சில வாசகங்களை பயன்படுத்துவான். அந்த வாசகங்களை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுகிற விதமாக அந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கி வச்சிருப்பான். அந்த அடிப்படையில சில வசனங்கள் வருகிறது. அதை ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது இணை கற்பிக்கக்கூடிய இமாம்களை பின்தொடர்ந்து தொழக்கூடாது என்ற சட்டத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. என்ன வசனம் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல் காஃபிரீன அவுலியா. மூமின்களே, நீங்கள் காபிர்களை, அல்லாஹ்வை மறுக்கிறவர்களை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவர்களை பொறுப்பாளர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய பொறுப்பாளராக இருக்கிறவர் அவர் ஒரு இணை கற்பிக்கிறவர் இருக்கக்கூடாது. பொறுப்புனா என்ன பொறுப்பு? பொறுப்புனா ஒரு பல அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு வாசகம். ஆட்சி தலைவராக இருக்கிறவருக்கு அந்த வாசகம் குறிக்கும். இமாமத்தை குறிக்கிறது அந்த வாசகம் குறிக்கும். இமாமத் என்பது ஒரு பொறுப்பு. நம்மளை எல்லாம் முன்னின்று நடத்தி செல்லக்கூடிய, அவர் குனினா குனிகிறோம்,
அவர் நிமிர்னா நிமிர்றோம், அவர் சலாம் கொடுத்தா சலாம் கொடுக்கிறோம், நம்மை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு. அப்போ அந்த பொறுப்புக்கும் இணை கற்பிக்கிறவர் தகுதி கிடையாது. எந்த பொறுப்பு பொதுவா தான் சொன்னாலும் இந்த பொறுப்பு